இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு புகழ்ச்சியை கொடுக்க போகிறார். ஏசாயா 62:7 எழுதப்பட்டிருக்கிறது, அவர் எருசலேமை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும். எருசலேம் என்றால் இயேசுவின் சபை. 100க்கு 100 நம்புங்கள். செய்கிற அத்தனை ஊழியமும் சபைகளுடைய வளர்ச்சிக்காக மட்டும்தான். எல்லா சபைகளும் வளர வேண்டும். எல்லா சபைகளிலும் இந்த சபையில் இருப்பது போல 2 ஆராதனைகள் 3 ஆராதனைகள். இந்த சபையில் 3வது ஆராதனை தொடங்கும் நாள் சந்தோஷமாய் நாம் எதிர்கொள்ள வேண்டும். கைகளை பலமாக தட்டி வரவேறுங்கள். 3வது ஆராதனை தொடங்கக்கூடிய நாள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி, நாம் தேவனுக்கு செய்கிற வாக்குத்தத்தங்கள் தான் நம்மை ஸ்திரப்படுத்தும், சபையை ஸ்திரப்படுத்தும். இந்த சபைக்கே நிறைய வாக்குத்தத்தங்கள் உண்டு. பட்டணங்கள் தோறும், கிராமங்கள் தோறும், மாநிலங்கள் தோறும் சில சபைகளை உருவாக்க வேண்டும் என்கிறதான வாக்குத்தத்தம் உண்டு. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி, இந்த காலை வேளையிலே விசுவாசிகளாகிய உங்களை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும், திருநெல்வேலி மாவட்டத்திலே உங்களை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும், தமிழ்நாட்டில் உங்களை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். அவர் பிஸி ஆக்கிக் கொண்டே இருங்கள். எலும்பு எலும்பு சீயோனே, தேவனே தேவனே தேவனே, 50 நாட்கள் உபவாசம். தேவனே தேவனே, எழும்பும் எனக்காக. ஆண்டவரே, இந்த சபையை புகழ்ச்சியாக வைக்கும் வரை நான் உம்மை விடமாட்டேன். நீர் இந்த சபையை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆத்துமாக்களை கொண்டு வர வேண்டும். 4 திசையிலிருந்தும் கொண்டு வர வேண்டும். எல்லா இனம், எல்லா மொழியில் இருந்தும் ஆத்துமாக்களை கொண்டு வர வேண்டும். அவரை அமர்ந்திருக்க, உட்கார கூட விடக்கூடாது. அவர் சபையிலே உலாவணும். ஹல்லேலூயா. துதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.